இந்தியா நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்தை ஈடுபட்ட தோழமை நாடுகளிடம் கடன் உதவி கோரியது பாகிஸ்தான். இந்தியா நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்தை ஈடுகட்ட தோழமை நாடுகளிடம் கடன் உதவி கோரியுள்ளது பாகிஸ்தான். பாகிஸ்தானிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பை ஈடுகட்டவும் பங்கு சந்தை வீழ்ச்சியை சமாளிக்கவும் தோழமை நாடுகளிடம் கடன் உதவி கோரியுள்ளது பாகிஸ்தான். ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து நடைபெற்ற தாக்குதலில் பாகிஸ்தானிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பை ஈடுகட்டவும் பங்கு சந்தை வீழ்ச்சியை சமாளிக்கவும் கடன் உதவியை தோழமை நாடுகளிடம் பாகிஸ்தான் கோரியுள்ளது. பாகிஸ்தானிற்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார இழப்பை ஈடுகட்டவும் பங்கு சந்தை வீழ்ச்சியை சமாளிக்கவும் தோழமை நாடுகளிடம் பாகிஸ்தான் கடனுதவி கோரியுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து அதற்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூரை இந்திய ராணுவம் அளித்த நிலையில் அதில் ஏற்பட்ட பொருளாதார இழப்பையும் ஈடுகட்ட பங்கு சந்தையில் வீழ்ச்சியும் சமாளிக்கவும் கடன் உதவியை தோழமை நாடுகளிடம் பாகிஸ்தான் கோரியுள்ளது. இந்தியா நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதத்தை ஈடுகட்ட தோழமை நாடுகளிடம் கடன் உதவியை கோரியுள்ளது பாகிஸ்தான். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார். டார்வின், இந்தியா நடத்திய தாக்குதலில் ஏற்பட்ட சேதங்களை ஈடுகட்ட தோழமை நாடுகளிடம் பாகிஸ்தான் கடனுதவி கோரியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் நடைபெற்ற ஒரு தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானிலிருந்து இயங்கி வரக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து தன்னுடைய தாக்குதலை தொடங்கியது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற அடிப்படையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது. அதில் 9 தீவிரவாத முகாம்கள் வந்துட்டு முழுமையாக அழிக்கப்பட்டன. அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியா தங்களுடைய நாட்டின் எல்லையை கடந்து வந்து பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறி எதிர் தாக்குதலை நடத்துவதற்கான முனைப்புடன் அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். இதனால் தற்போது அந்த போர் பதற்ற சூழல் என்பது அந்த எல்லையில் ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த 2 தினங்களாக இரவு முழுவதும் பாகிஸ்தானிய படைகள் தொடர்ச்சியாக அத்துமீறி துப்பாக்கி சூடை நடத்தி வருவதாக இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் ட்ரோன் மூலமாகவும் இந்த தாக்குதலை அவர்கள் தொடர்ந்திருந்தார்கள். இதற்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் இந்தியாவும் தாக்குதலை தொடர்ந்திருக்கிறது. மேலும் அவர்களுடைய ராணுவ தளவாடங்கள், அதே போன்று அவர்களுடைய ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை அழிப்பதற்கான நடவடிக்கையை இந்தியா துரிதமாக கையாண்டு தொடர்ச்சியாக வந்திருக்கிறது. இந்நிலையில் தான் தற்போது பாகிஸ்தான் தரப்பு ஒரு பொருளாதார நெருக்கடி காரணமாக ஒரு கடன் உதவியை கோரி அவர்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பொருளாதார நெருக்கடியை ஏற்கனவே வந்துட்டு பாகிஸ்தான் சந்தித்து வரக்கூடிய நிலையில் தற்போது போர் என்பதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மத்தியில் இதன் காரணமாக பொருளாதாரம் மீண்டும் பெரும் சரிவை கண்டு வந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய பங்கு சந்தைகள் தொடர்ச்சியாக இறங்கும் முகத்துல இருந்து கொண்டிருக்கின்றன. மக்களும் அதே போன்று வங்கியில் உள்ள சேமிப்புகளை தொடர்ச்சியாக எடுத்து கையிருப்புகளாக வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். இந்நிலையில் தான் பொருளாதார விவரங்களுக்கான பாகிஸ்தான் அமைச்சகம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி பார்த்தோம் என்றால் எதிரிகளால் ஏற்பட்டுள்ள பெரும் இழப்புகளுக்கு மத்தியில் அதிக அளவிலான கடன் தொகையை பாகிஸ்தானுக்கு வழங்குமாறு தாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் என்று ஒரு ஸ்டேட்மெண்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய நட்பு நாடுகள் மற்றும் உலக வங்கியிடம் இந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரக்கூடிய பாகிஸ்தான் தற்போது உலக வங்கியிடம் மற்றும் அவருடைய நட்பு நாடுகளிடம் அதிக அளவிலான கடனை பெறுவதற்கான முனைப்பை காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இது பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எனவே ஒரு போர் ஏற்பட்டால் அதற்கான பொருளாதார செலவு என்பது மிக அதிக அளவில் ஏற்படும். அதை சமாளிப்பதற்கான ஒரு தொழில் என்பது பாகிஸ்தானிடம் இருப்பதை காண முடிகிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது கூடுதலாக கடன் வழங்குமாறு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த கடன் உதவியை உடனடியாக இவர்கள் வைத்தாலும் உடனடி சாங்ஷன் என்பது வருமா என்பது ஒரு சந்தேகமான விஷயம். அப்படி இருக்கையில் பாகிஸ்தான் மேலும் மேலும் மிகப்பெரும் பின்னடைவை சந்தித்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனையில் சிக்குவதற்கான வாய்ப்பு தற்போது இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகிறது.